யாதவ பிரகாசர் மாமன்னரின் வழியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பட்டரிடம் சொன்னால் கொதித்து போகிறார். இதில் நான் என்ன செய்யட்டும்? யாதவ பிரகாசர் ஏதோ மழைக்காக யாகம் செய்ய போகிறார் என்று கேள்விப்பட்டேன். அவராகவே மக்கள் நலத்திற்காக யாகம் செய்கிறார் என்று நினைத்தீர்களா? அப்படி ஒன்றுமில்லை. மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு மிகவும் துன்பப்படுகிறார்களே, என்ன செய்யலாம் என்று மாமன்னர் ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதில் யாதவ பிரகாசரின் பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாகம் செய்தால் மழை பொழியும் என்று யாரோ சொல்ல மன்னர் அவரை வரவழைத்திருக்கிறார். ஆனால் அவர் பக்தர்களுக்கு பெருமாளின் பிரசாதத்தை விநியோகிக்க கூடாது என்ற விசித்திரமான ஆணையை ஏன் போட வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. மக்களிடம் பிரசாதம் இல்லை போ என்று எப்படி சொல்வது? பிரசாதம் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் நிற்கப் போகும் முகங்களை நினைக்கும் போதே என் மனம் பதறுகிறது. இந்த பிரசாதத்திற்காக அரசாங்கத்திடமிருந்து ஒரு தொகை கோயிலுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. இன்றிலிருந்து மீண்டும் ஏதும் தகவல் வரும் வரை அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டதென்று மன்னரிடமிருந்து வந்த ஓலை தெரிவிக்கிறது. இது மிகவும் துர்பாகியமான நிலைமைதான். நீங்கள் இருவரும் வருத்தப்படுவது போல் இதில் எனக்கும் வருத்தம்தான். ஆனால் மானியம் நின்றுவிட்டதென்றால் ஏதோ பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதற்குத்தான் நிதி நிலைமை இடமளிக்கும். என்ன செய்வது? இதுவும் பெருமாளின் திருவுளம்தான். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் அவன்தான் திருவுளம் கொண்டு மாற்ற வேண்டும். பட்டரே, போதுமான அளவு நிதி இல்லாததால் தானே பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்க முடியாமல் போய்விடும் என்று நினைக்கிறீர்கள்? ஆமாம் நம்பிகளே, தாங்கள் சொன்னது போல் இது போன்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை நம் கோவிலுக்கு வர வேண்டாம். கவலைப்படாதீர்கள். பக்தர்கள் பிரசாதம் இல்லாமல் திரும்பி போகும் நிலைமை வராது. கோயிலில் தொடர்ந்து இந்த கைங்கரியம் நடக்க அடியேனால் ஒரு ஏற்பாடு செய்ய முடியும் என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு ஏற்பாட்டை தங்களால் செய்ய முடியும் என்றால் அடியேன் மிகவும் சந்தோஷப்படுவேன். நம்பிகளே, உண்மையிலேயே தங்களால் அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய முடியுமா? முயற்சி செய்கிறேன். பட்டர் சுவாமிகளே, தங்களுக்கு நம் குரேசனை தெரியும் அல்லவா? நன்றாக தெரியுமே. ஏன்? அவன் கூரத்தில் நடத்தும் அன்னதானம் பற்றியும் நன்றாக தெரியும். அன்னதானம் என்று சொன்னாலே கூரம் என்ற ஊரின் ஞாபகம் வரும்படி செய்து விட்டாரே. எத்தகைய குடும்பம் அது! தங்கள் நிலத்தில் விளைந்ததை உழைப்பவர்களுக்கே கொடுக்கும் பரோபகாரி கூரேசனின் பெற்றோர் என்றால், கூரேசனோ ஒரு படி மேலே போய் அனைத்து மக்களும் பசியாற வேண்டும் என்று அன்னதானத்தை தொடங்கி வைத்தவன். கூரம் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள கோயில்களிலும் பிற ஊர்களிலும், ஏன் சில நேரங்களில் நம் கோயிலில் கூட அன்னதானம் செய்திருக்கிறானே. ஆமாம், அவனிடம் நம் கோயிலின் நிலைமை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். அனாதி காலமாக நடந்து வரும் பிரசாத விநியோகம் தொடர நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கப் போகிறேன். சுவாமி, தனக்கென்று எதையும் வேண்டாதவர் தாங்கள். கிடைத்ததை திருப்தியாக ஏற்றுக்கொள்பவர். சாமானியமான ஒரு விஷயமாக இருந்திருந்தால் கூட தங்களுக்கே சிரமம் என்று கேட்காமல் விட்டிருப்பேன். ஆனால் இதில் நம் கோவில் கௌரவம் சம்பந்தப்பட்டதாகவும் பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பெருமாள் பிரசாத தொடர்புடையதாக இருப்பதால் மட்டுமே இதை தாங்கள் கூரேசனிடம் கேட்க சம்மதிக்கிறேன். பகவானை பிரீத்தி செய்வதை விட அவன் பக்தர்களை பிரீத்தி செய்வதையே பகவான் மிகவும் விரும்புவார். அப்படி பக்தர்களை பிரீத்தி செய்ய அடியேனால் முடிந்ததை செய்ய நினைக்கிறேன். இன்றே சென்று கூரேசனை சந்திக்கிறேன். நல்லது நம்பிகளே, தாங்கள் முயன்றால் கிட்டாதது எதுவும் இல்லை. சென்று வாருங்கள். தங்கள் முயற்சி திருவினையாகட்டும். தங்கள் செயலால் பகவானை சேவிக்க வரும் பக்தர்கள் திருப்தியாக திரும்பி போகட்டும். போய் வாருங்கள் நம்பிகளே.
மாரநேர் நம்பிகளே, ஆ? இப்படி வாரும். என்ன மாதவா? அடியேன் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். என்ன விஷயம்? நீர் வேலையாக இருக்கிறீர்கள் என்று எனக்கும் தெரியும். சற்று கைகளை அலம்பிக் கொண்டு இங்கு வாரும். பணியை பாதியில் நிறுத்திவிட்டு வருவது முறையல்ல. நாம் வேண்டுமானால் பிறகு பேசலாமே. நம்பிகளே, நான் சொல்வதை நீங்கள் சற்று கேளுங்கள். இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை நிறுத்துங்கள். ஏற்கனவே இந்த வேலையை பார்த்த மாட்டுக்காரன் இங்குதான் எங்கோ இருப்பான். நான் அவனை வரச் சொல்கிறேன். நீர் வாரும். மாதவா, இவை பணிகள் மட்டுமல்ல, அடியேன் குருநாதருக்கு செய்யும் சேவையும் கூட. நீ சொன்னபடி சேவையை பாதியில் நிறுத்துவதும், அடியனுக்கிடப்பட்ட பணியை மற்றவரிடம் கொடுத்து அவரை செய்ய சொல்வதும் நிச்சயம் பாவமே ஆகும். ஏன் குரு துரோகம் என்று கூட சொல்லலாம். நம்பிகளே, சற்றும் பிழைக்க தெரியாதவராக இருக்கிறீரே. இந்த பசுவின் பாலை போன்ற வெள்ளை மனதையா உமக்கு? பசு ஒரு உயர்ந்த பிராணி. தன் கன்றிற்கு பாலை கொடுத்தது போக மிகுதியான பாலை நம் போன்றவர்களுக்கு கொடுத்து உபகாரமும் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் தன் இரத்தத்தின் ஒரு பகுதியை பாலாக தந்து நமக்கு இரத்த விருத்தியை தருகிறது. அதோடு ஒப்பிடும் அளவிற்கு யோகிதை வாய்ந்தவனா இந்த அடியேன்? நிச்சயம் இல்லை. மாரநேர் நம்பி, உம்மை பார்த்தால் பரிதாபமாய் இருக்கின்றது. தாங்கள் யார்? ஸ்ரீரங்கபதியில் உள்ள உயர்ந்த மடம் யமுனாச்சாரியாரின் மடம். அந்த ஆச்சாரியாரின் பெரிய சீடர்களில் தாங்களும் ஒருவர். தாங்கள் போய் இவ்வேளைகளை செய்யலாமா? பாருங்கள், தங்களின் உடலில் சாணம் ஊட்டிக் கொண்டு விட்டது. இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தானே. அதைத்தான் அடியேனும் செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் தங்களைப் போன்ற உயர்ந்த சீடர்கள் இப்படி கஷ்டப்படுவது மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. மாதவா, நீ பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அடியேன் இதை பாக்கியமாக கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால் அடியேனின் ஆச்சாரியார் ஈடு செய்ய முடியாத உபகாரத்தை செய்திருக்கிறார். ஆ? என் கண்ணிற்கு உபத்திரவம் தான் தெரிகிறது. இதில் உபகாரம் என்ன இருக்கின்றது? என்ன இப்படி சொல்லிவிட்டாய் மாதவா? ஊர் போற்றும் உத்தம ஆச்சாரியாரான திருக்கோஷ்டி நம்பிகளுக்கு நித்தியமும் பாலை சுரந்து இந்த பசு பேறு பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட உபகாரியான இப்பசுவிற்கு சேவை செய்யும் பணியை அடியனுக்கு தந்திருக்கிறாரே, அது உபகாரம் இல்லையா? ஒரு விதத்தில் தாசான தாச வேலைதான் இதுவும். மிகப்பெரிய கிருமி நாசினியான சாணம் அடியனின் உடலில் ஒட்டிக்கொண்டதில் அடியனின் உடல் அலங்காரம் கொண்டது. இந்த பசுவின் கோமியம் பரம பவித்திரமானது. அதாவது இதை உட்கொள்வதால் கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமிகளை அழித்து மிகப்பெரிய நோய் பிணியிலிருந்தும் காப்பாற்றும் வல்லமை கொண்டது. உண்மையாகவா சொல்கிறீர்கள்? சத்தியமாக சொல்கிறேன். பசுஞ்சாணத்தை போன்றும் அதன் கோமியத்தை போன்றும் கிருமி நாசினி இவ்வுலகத்திலேயே கிடையாது. இவற்றால் சரீர பிணி போகும். ஆனால் அதைவிட ஒரு பெரிய பிணி இருக்கிறது. அது என்ன நம்பிகளே? அதுதான் பாவ புண்ணியங்களால் நாம் எடுக்கும் பிறவி. அதுவே பெரிய பிணி என்று ஞானிகள் கூறுவர். அந்த நோய் தீரத்தான் இப்பொழுது அடியன் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை ஆச்சாரியர் கருணையோடு அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட பணியில் கருணை என்று எதை குறிப்பிடுகிறீர்? மாதவா, ஆச்சாரியாரால் இடப்பட்ட வேலையை மிகவும் விருப்பத்தோடு முகம் சுளிக்காமல் செய்வதால் நம் கடைப்பட்ட நிலை மாறி உயர்வு நிலை ஏற்படும். அகங்காரம் மறையும். அப்படி நம் சேவையில் மகிழ்ந்து, உன் பணிவிடையால் நான் மிகவும் திருப்தி அடைந்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நம் திருக்கோஷ்டி நம்பிகள் சொல்லிவிட்டால் போதும். அடியேன் பிறவி பிணியை அடியோடு துளைப்பேன். அது உமது நம்பிக்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை மாதவா. அடியேனாவது ஆச்சாரியர் கட்டளையால் இங்கு வந்து பாடம் பயில வந்திருக்கிறேன். ஆனால் உமக்கு திருக்கோஷ்டி நம்பிகளிடத்தில் இயற்கையாகவே ஒரு சம்பந்தம் கிடைத்திருக்கிறது. அதுவும் உனக்கு மைத்துனன் என்ற சிறந்த சம்பந்தம். பிறகென்ன, நீ எளிதில் அந்த ஊர் போற்றும் உத்தமரிடமிருந்து அனைத்தும் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? நம்பிகளே, உங்களை போன்ற ஒரு அப்ராணியை நான் பார்த்ததே இல்லை. திரும்ப திரும்ப என் அத்திம்பேரை ஊர் போற்றும் உத்தமர் என்று சொல்கிறீர்கள். ஊர் தூற்றும் பிடிவாதக்காரர் என்று சொல்லுங்கள், அது பொருத்தமாக இருக்கும். அவர் என்னவோ என்னை பக்கத்தில் இருத்திக் கொண்டு அனைத்து சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருப்பவர் போன்றும், நான் தான் விலகி விலகி போவது போலவும் பேசுகிறீர்கள். அவரிடமிருந்து எதையும் அடைய முடியாது. வேண்டுமானால் பெருத்த அவமானங்களை அடையலாம். நேற்று முன்தினம் கூட அருகில் என்னையொத்த பெண் பிள்ளைகளும் நண்பர்களும் இருக்கும்போது என்னை பார்த்து, இவன் எதற்கும் லாயக்கில்லாதவன், எதுவும் அரைகுறைதான் இவனிடத்தில் என்று எவ்வளவு மட்டம் தட்டி பேசிவிட்டார் தெரியுமா? இது போன்ற சமயங்களில் என் அக்காவும் அவருக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார்.
ஆச்சாரியாராம் ஆச்சாரியார். இதில் உத்தமர் பட்டம் வேறு, இங்கிதம் கூட தெரியாத. போதும், நிறுத்து மாதவா. என்ன வார்த்தைகளை கூறிவிட்டாய்? நீ மட்டும் ஆச்சாரியார் திருக்கோஷ்டி நம்பிகளின் மைத்துனராக இல்லாவிட்டால் என் பெருத்த கோபத்திற்கு இலக்காகியிருப்பாய். என்ன தைரியம் உனக்கு? அடியனின் ஆச்சாரியரை பற்றி அடியனிடமே அவதூறாக பேசுகிறாயா? திருக்கோஷ்டி நம்பிகள் அடியனின் கண்ணிற்கு ஒளி போன்றவர். இறுதி இலக்காகிய மோட்சத்திற்கு வழிகாட்டப் போகிறவர். பாதை மாறி போகாமல் திருத்தி பணிக்கொள்பவர். கல்வியில் ஆகாயத்தைப் போல் அகண்ட அறிவு கொண்டவர். அப்படிப்பட்ட சீலரை இகழ்ந்து பேசுவாயா நீ? நம்பிகளே, தாங்கள் நிலை குலையும்படி செய்ததற்கு மன்னிக்க வேண்டும். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அடியேனை பொறுத்தருள வேண்டும். தங்கள் மேல் உள்ள பிரிவில் நான் ஏதேதோ பேசிவிட்டேன். மாதவா, ஊர் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். நீ இப்படி பேசலாமா? திருக்கோஷ்டி நம்பிகள் உன் தந்தையை போன்றவர். மடத்திற்கு வரும்போது உனக்கு ஏதாவது நல்ல நிலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உரையாடிக் கொண்டிருந்ததை அடியேன் கேட்டிருக்கிறேன். எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி உயர்வை கொடுக்கலாம் என்று யோசித்து முடிவெடுப்பவர். பாத்திரம் அறிந்து பிச்சையிடும் உபகாரி அவர். நீ அடியனை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசு. அதை பற்றி அடியேன் கவலைப்பட மாட்டான். ஆனால் மற்றொரு முறை ஆச்சாரியரை பற்றி தரக்குறைவாக பேசாதே. அதை அடியேனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. தாங்கள் இந்த அளவிற்கு பெரும் குணபூர்ணராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களைப் போய் என் அத்திம்பேர் புரிந்து கொள்ளவில்லையே. அப்படி இல்லை. காலம் கனியும் போது அவரது கருணை அடியேன் மீது பொழியும். அதுவரை அடியேன் பொறுமையோடு காத்திருப்பேன். மேகவல்லி, மேகவல்லி! இதோ வருகிறேன் சுவாமி. சுவாமி, அழைத்தீர்களா? சில நாட்களுக்கு முன்பு நம் வேதநாராயணன் திருப்பத்தூரில் இருந்து தன் பெண்ணின் சீமந்தம் என்று ஓலை அனுப்பியிருந்தாரே, அதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வா. சுவாமி, அந்த சுப நிகழ்ச்சி 3 நாட்களுக்கு முன்பே முடிந்து விட்டது. இப்போது அதை பார்த்து என்ன ஆகப் போகிறது? அடடா, முடிந்து விட்டதா? நாளை எப்போதாவது வேதநாராயணனை பார்த்தால் என்ன சொல்லி சமாளிப்பது என்றே தெரியவில்லையே. கவலையை விடுங்கள். இந்த மேகவல்லியை சீமந்தத்திற்கு அனுப்பி சமாளித்தாகிவிட்டதே. அதன் பிறகு என்ன சுவாமி? என்ன, நீ போய்விட்டு வந்தாயா? அப்பாடா, என் தலை தப்பியது. தங்கள் தலை என்னவோ தப்பியதுதான். ஆனால் அடியேன் வசமாக அங்கு மாட்டிக்கொண்டேன். நான் என்ன செய்வது மேகவல்லி? ஸ்ரீரங்கம் போனதில் சீமந்தம் பற்றி ஞாபகமே இல்லை. தங்களுக்கு ஆச்சாரியரின் திருமுகத்தை பார்த்துவிட்டால் இந்த லோகமே மறந்துவிடுமே. சரி சரி, இதுதான் சமயம் என்று பலபடியாய் பேசாதே. சரி, வசமாக மாட்டிக்கொண்டேன் என்றாயே, அது எதனால் என்று சொல். வேறு என்ன சுவாமி, தாங்கள் ஏன் வரவில்லை என்று ஒவ்வொருவரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் கேள்வியில் வசமாய் மாட்டிக்கொண்டு சமாளிப்பதற்குள் எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. தனியாக சமாளிப்பதற்கு ஒரு சாமர்த்தியம் வேண்டும். அது உனக்கு இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ள இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேகவல்லி. எது எப்படியோ சுவாமி, இப்படி தங்களைப் போல் சாமர்த்தியமாய் பேசி சமாளிக்கும் கலை அடியேனிடம் இல்லை. சரி, நம் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டுதானே போயிருந்தாய்? ஆம் சுவாமி. அப்புறம் என்ன, என்னை தவிர்த்து அனைவரும் தான் போய் வந்துள்ளீர்கள். நான் மட்டும் இல்லாதது ஒரு குறையா? தாங்கள் இல்லாதது அவர்களுக்கு தனியே தெரிகிறது. என்ன செய்வது? அதற்காக உன்னை கவனிக்காமல் விட்டுவிடவில்லையே. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. மிகவும் சிறப்பாக கவனித்தார்கள். அமுது செய்யும் போதும் மாறி மாறி உபசரிப்பு செய்தார்கள். இப்படி எல்லோரும் சீமந்த பெண்ணிற்கு அடுத்து அடியேனை உபசரித்ததில் நான் மிகவும் பூரித்து போய்விட்டேன். இதெல்லாம் யாரால், எதனால்? எல்லாம் தங்களின் ஆச்சாரிய சம்பந்த விசேஷம்தான் சுவாமி. சரியாக சொன்னாய். மற்றொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேனே. என்ன மேகவல்லி அது? அன்று அந்த சீமந்தத்தில் நம் குழந்தைகள் தான் சுடரொளியாய் பிரகாசித்தார்கள். அடடே, அப்படியா?
என்ன செய்தார்கள் அவர்கள்? நம் பிள்ளையாண்டான் தெற்காழ்வான் சஹஸ்ரநாமம் அக்ஷரம் பிசகாமல் சொல்லி அசத்தினான். ஆஹா! தேவகியோ சீமந்த பெண்ணை மனையில் உட்கார வைத்து லக்ஷ்மி கல்யாணம் பாடுவதில் ஆரம்பித்து ஆரத்தி பாட்டு வரை பாடி எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து விட்டாள். பரவாயில்லையே, வெட்கப்படாமல் பாடினாளா? சந்தோஷம். அடுத்த முறை இவர்கள் இருவரையும் ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்று வர வேண்டும். ஆச்சாரியர்களுக்கு குழந்தை என்றால் ரொம்ப பிரியம். அவர்களோடு நிறைய பேசிக் கொண்டிருப்பார். யார் நிறைய பேசிக்கொண்டே இருப்பார்? வாருங்கள் வாருங்கள் திருமலை ஆண்டானே, உட்காருங்கள். நம் ஆச்சாரியரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன். குழந்தைகள் என்றால் அவர்களோடு நிறைய பேசிக் கொண்டிருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆமாம் ஆமாம், அவரும் குழந்தையைப் போல் மாறிவிடுவார். அவர்களுக்கு சரியாக அளவலாவிக் கொண்டிருப்பார். குழந்தைகள் தான் எதிர்கால சமுதாய சிற்பிகள் என்பார். சரி, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். நான் தங்கள் இருவருக்கும் அமுது தயார் செய்கிறேன். திருமலை ஆண்டானே, ஏன் வெகு நேரமாக உம்மை காணவில்லை? எங்காவது வழி தவறி சென்று விட்டீர்களா? அப்படி வழி தவற வாய்ப்பே இல்லை. அப்படியே தவறிவிட்டாலும் திருக்கோஷ்டி நம்பி அகம் எங்கே உள்ளது என்று கேட்டால் பிரதட்சணம் செய்து கொண்டு வந்து விட்டு சென்று விட போகிறார்கள். எங்கே? கோவிலில் இவ்வளவு நேரம் இருந்தீர்கள்? தரிசனம்லாம் நன்றாக கிடைத்ததா? நன்கு ஆயிற்று. வெளியில் வந்த பிறகு அந்தி சாயும் சமயத்தில் கோபுரத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். தீப ஒளியில் கோபுர மாடங்கள் மிளிரும் அழகே தனி. உள்ளம் பூரித்தபடியே நம் அகத்தினுள் நுழைந்தேன். ஆனால் அந்த சில வினாடிகளுக்குள் அடியனின் பூரிப்பு அடங்கி போய்விட்டது. ஏன்? எதை பார்த்ததால் அப்படி ஆயிற்று? எது என்று கேட்காதீர்கள், யாரை பார்த்ததால் என்று கேளுங்கள். அடியன் மாரநேர் நம்பியைதான் குறிப்பிட்டேன்.